மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி குக்கரில் எப்படி முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல பருப்பை நம்ம ஊற வச்சிடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருவோம். பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டோம்னா குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா குழைய வெந்துடும். இல்லைனா பருப்பையும் காயையும் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு சில நேரங்களில் பருப்பு முழுசாக வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக குக்கரில் வேக வைக்கும்போது பருப்பு நல்லா குழைய வெந்துடும். ஊற வச்சாச்சு. இப்போ சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போது நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்க்கணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் சாம்பார் வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கீழி சேர்க்குறேன். எல்லாமே சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் ஒரே ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். புளியும் சேர்க்குறதுனால தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய முள்ளங்கி எடுத்து தோலை சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூடவே ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு தண்ணியை சாம்பார் கொதிக்க வைக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை மட்டும் சேர்த்துட்டு காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே எல்லா மசாலா தூளையும் சேர்த்துடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் பொடி மட்டும்தான் அதில் சேர்க்குறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி எவ்வளோ தேவைப்படுமோ காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். உப்பு சேர்த்தா காய் எதுவுமே வேகாது. அதனால் சாம்பார் வேக வச்ச பின்னாடி கடைசியாக உப்பு சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். 2-3 நிமிஷம் மிதமான தீயிலே காய் பருப்பு நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி காயை வேக வைக்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. காய் பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருக்க புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சூப்பராக முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாதத்து கூட பரிமாற வேண்டிதான். சூப்பரான குக்கர்லே முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எளிமையான முறையில் குக்கர்லே முள்ளங்கி சேர்த்து சூப்பராக சாம்பார் பண்ணியாச்சு. இதே முறையில் நம்ம மற்ற காய்கறி கூட சேர்த்து சூப்பராக சாம்பார் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.